ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷ் மீடியா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும். நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு இப்போ சமீபத்தில் நடந்த அசம்பிளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டங்களை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை. ஜஸ்ட் ஆளுநருக்கான பதிலுரையை மட்டும்தான் நிகழ்த்துனாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா விவாதங்களோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அடுத்து நம்ம தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜூலை 2 ஜூலை 22 வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்குவோம். இந்த 20 நாள் பீரியட், இந்த 20 நாளும் பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிதிநிலை குறித்து ஆய்வு வந்து மேற்கொள்ள போகிறாரு. அதாவது இப்போதைக்கு நிதிநிலை எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி இந்த கடன்களை எல்லாம் நம்ம அடைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய திட்டங்களை அறிவிக்கிறப்போ அதுக்கு எந்த மாதிரி நம்ம நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆலோசனை பண்ண போகிறாங்க. இதில் குறிப்பாக முக்கிய திட்டங்களாக பார்க்கக்கூடிய இலவச லேப்டாப் திட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான இலவச பயணம் குறித்த ஆய்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபாய் திட்டத்துக்கான ஒரு ஆய்வும் வந்து நடக்கும். அதுபோக இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ண நிறையா ஸ்கீம்ஸு பற்றின ஆய்வுகள் வந்து இவங்க பண்ணுவாங்க. அதுபோக பழைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து கடன்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது எந்த இதன் மூலியமாக அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இலவச லேப்டாப் திட்டம் குறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலை சார்ந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட எடுத்துரைப்பாங்க. இந்த ஸ்கீம் போன வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இவ்வளோ கோடி அதுக்காண்டி நிதி ஒதுக்கி இருந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு 10 லட்சமா 20 லட்சமா ஐ திங்க் 10 லட்சம்னு நினைக்கிறேன் லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரும் கல்வி ஆண்டுலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா இது ஒரு தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம். இது கல்வி சார்ந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு இதாக இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறத தான் அவங்களும் வந்து முன்வைப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டங்களை இம்ப்ரூவ் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ கண்டிப்பாக இலவச லேப்டாப் திட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசியமற்ற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணினி இலவசமாக கிடைக்கிறது மூலிமா அவங்க வந்து இன்னுமே அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுறதுனால அந்த ஒரு திட்டத்தை கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே கம்மி. அதனால் கண்டிப்பாக இந்த 20 நாள் ஆலோசனையில் இந்த ஒரு லேப்டாப் ஸ்கீம்னா ஆலோசனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அண்ட் ஹோப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்துட்டு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்புவோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த 20 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 months பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஸ்கீமை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லி நம்புவோம். அதிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு வந்துட்டு இலவச லேப்டாப் ஸ்கீம் இந்த வருஷம் தொடருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இலவச லேப்டாப் ஸ்கீம் வந்து தொடர்ந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you.